முருகப்ப செட்டியார்னு ஒருத்தர் பெரிய முருக பக்தர் இருந்தார். வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருந்தார், ரங்கன். இங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்னதவன் செய்து விட்டேன்னு பாடினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தான் அந்த வேலைக்காரன். அவனுக்கும் புத்தி திடீர்னு மாறாட்டம் ஆயிட்டு. 10 நாள் வெளியூருக்கு போகிறேன், வீட்டை பார்த்துக்கன்னு செட்டியார் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு புத்தி கொஞ்சம் மாறாட்டமாகி அந்த ஊரில் வசித்தான் குள்ளன்னு ஒரு திருடன். அவனை கூப்பிட்டு, எங்கள் செட்டியார் ஊருக்கு போயிட்டார், ஏன் பொறுப்பில் விட்டுட்டு போயிருக்காரு, நான் படுத்து தூங்குற மாதிரி தூங்குறேன், நீ வந்து ராத்திரி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிக்கோ, அதுக்கு பிறகு நீ பாதி நான் பாதி வச்சுக்குவோன்னு புத்தி மாறி போச்சுல்ல. உடனே சரின்னு அந்த குள்ளை. இவர் போகும்போது செட்டியார் சும்மாவாக இருப்பார். போகும்போது ஊருக்கு போகணுன்னு சொல்லும்போதே முருகா பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டாந்து சேர்த்துட்டு போகும்போதே முருகா. அந்த ரங்கனை பார்த்தே முருகா வீட்டை பார்த்துக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ, வேலைக்கு சாப்பிடு முருகா அப்படியெல்லாம் சொல்லிட்டு முருகான்னு நாள்தோறும் சொல்லிகிட்டு இருக்கவர். முருகன் பருப்பில் ஒப்படைச்சிட்டு போகிறதா நினச்சிக்கிட்டு போகிறவர். இவன் குள்ளனை கூட்டிகிட்டு வந்து பாதி சாமானை திருடிக்கிட்டு போய் அதில் நீ பாதி நான் பாதின்னு பிறகு பங்கு வச்சுக்குவோம், நீ திருடிட்டு போ, நான் தூங்குற மாதிரி இவன் தூங்குற மாதிரி தூங்குறான். அந்த குள்ளனும் வந்துட்டான், எதெல்லாம் திருடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். டம்முன்னு அந்த வீட்டு கதவை உடைக்கிற சத்தம் கேட்குது. தடியால் யாரோ அடிக்கிறாங்க. யாரோ வந்துட்டாங்க போலையே அப்படின்னு ஓடி போய் ரங்கன் கதவை திறந்து பார்த்தா தடியோடு ஒருத்தர் நிற்கிறார். அவர் சொன்னார், செட்டியார் இருக்கார்ல, அவரோட நண்பன் தான் நான், வீட்டை விட்டுட்டு போகிறேன், நீ அப்போ போய் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொன்னார், அதனால தான் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே சடாருன்னு வந்துட்டார். வந்த உடனே கதவை அடிக்கிற சத்தம் கேட்ட உடனேயே இந்த திருட வந்த குள்ளனை ஒரு படுக்கை விரிப்பில் சுற்றி ஒரு ஓரமாக வச்சுட்டான் அந்த ரங்கன். இவர் நேராக வந்தவர் தடியை கொண்டுட்டு உள்ளே வந்து வீட்டை பார்த்துக்கன்னாரு, அதனால தான் நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னவர் இன்னொன்றும் சொன்னார், படுக்கை விரிப்பில் ஒரே மூட்டை பூச்சியாக இருக்குது, அதை கொஞ்சம் தட்டி எடுத்து உள்ளே போடுன்னு சொன்னார், சொல்ல மறந்துட்டாராம்ல அப்படின்னு சொல்லி அந்த இவனை சுற்றி வச்சிருக்குல்ல அந்த படுக்கை விரிப்பு ஒரு ஓரமாக இருந்துச்சு, அது மேலே போய் இந்த தடியை வச்சு தொம்புன்னு அடி வெளுத்து கட்டிட்டார். உள்ளே இருக்கான்ல திருடன், அடித்து வெளுத்து கட்டின அவனுக்கு கத்த கூட முடியல, உள்ளே ஆள் இருக்குன்னு தெரிஞ்சு போகுமேன்னு. அப்படியே கட்டை தூக்கி கொண்டு போய் வாசலில் போட்டார், இதை உள்ளே கொண்டு போகாத மூட்டை பூச்சியாக இருக்குது அப்படின்னு தூக்கி போட்டு அவர் போயிட்டார் பேசாமல். இவன் திருட வந்தவனுக்கு அடி பயங்கர அடி, திருடன்னு சொல்லாமலேயே. ஏன்னா நான் முருகன் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு போகிறேன்னு சொன்னாரா இல்லையா, அதனால் இதை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குதுன்னு வந்தால் பாருங்கள். அந்த ஞான பண்டிதனாக இருக்கிற முருகன் சாமானிய மனுஷங்களுக்கும் ஏற்படுகிற வேதனைகளை தீர்த்து அவர்களை காப்பாற்றியிருக்கிறான். ஒரு முருகப்ப செட்டியாருக்கு அவருடைய செல்வத்தை காத்து கொடுக்குற கடவுளாக இருந்திருக்கிறானா இல்லையா. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244